பி வைட்டமின்கள் அனைத்தும் உடலில் ஆற்றல் உற்பத்தி, உணவை எரிசக்தியாக மாற்றுதல் மற்றும் செல் வளர்சிதை மாற்றம் போன்ற முக்கிய செயல்பாடுகளுக்கு தேவையானவை. வைட்டமின் B1, B2, B3 இவை மூன்றும் உடலின் ஆற்றல் மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வைட்டமின் B6, வைட்டமின் B12 நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தையும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியையும் உறுதி செய்கின்றன. வைட்டமின் B9 செல் வளர்ச்சி மற்றும் DNA உருவாக்குவதற்கு மிகவும் அவசியமானது. குறிப்பாக இது கர்ப்ப காலத்தில் மிகவும் அவசியம். வைட்டமின் B7 தோல், முடி மற்றும் நகங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. வைட்டமின் B5 உடலில் ஹார்மோன் உற்பத்தி மற்றும் சக்தி பரிமாற்றத்துக்கு தேவையானது. பி வைட்டமின்கள் பெரும்பாலும் முட்டை, பால், மீன், இறைச்சி, முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் பச்சை காய்கறிகள். பி வைட்டமின்களின் முதன்மை பணி உணவை ஆற்றலாக மாற்றுவது என்பதால் இவற்றின் குறைபாடு ஏற்படும் போது அதிகப்படியான சோர்வு, களைப்பு மற்றும் ஆற்றல் குறைவு போன்ற உணர்வு பொதுவானது. வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் B9 ஆகியவை ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொதுவாக இவற்றின் குறைபாடு இரத்த சோகைக்கு வழிவகுக்கும். இதனால் தோல் வெள்ளை நிறத்தில் விளரிப்போதல் அல்லது மஞ்சக்காமாலை போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். நரம்பு மற்றும் மூளை கோளாறுகள். வைட்டமின் B1 மற்றும் வைட்டமின் B2 குறைபாடுகள் நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கின்றன. இது கைகள் மற்றும் கால்களில் உணர்வின்மை, கூச்ச உணர்வு, தசைகளின் பலவீனம் மற்றும் நரம்பு பாதிப்பு ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். எனவே வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் உள்ள உணவுகளை தேடி சாப்பிடுவோம். வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் B9 மற்றும் வைட்டமின் B12 குறைபாடுகள் மனச்சோர்வு, குழப்பம், கவனக்குறைவு மற்றும் அறிவாற்றல் வீழ்ச்சி போன்ற தீவிரமான மனநிலை மற்றும் மூளை செயல்பாட்டு கோளாறுகளை ஏற்படுத்தலாம். தோல் மற்றும் செரிமான பிரச்சனைகள். B2 மற்றும் B3 குறைபாடுகள் நாக்கில் வீக்கம், வாயின் ஓரங்களில் வெடிப்பு, தோல் அழற்சி மற்றும் செரிமான கோளாறுகளான வயிற்றுப்போக்கு போன்றவற்றை ஏற்படுத்தலாம்.